ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायश भद्रेषु नित्यं भागवत सेव्य भगवती उत्तमश्लोके भक्तिर्वैतिना शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घयते हिरमित्कृपदमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरो मग्नतुमरन्दस्य ज्ञानाग्नशलाकया चक्षुर्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रसाद बुदल श्रीमती जयपदाव स्वामी नमो नमो आचार्य नित्यकृपण गौरवतम नगर ग्रामधारिणी नमो ओं विष्णुपदाय कृष्ण प्रसाद बुदल श्रीमती भक्ति वेदांत स्वामी नमः नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवादी भाषा देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कथातार श्रीवासादि गौरव भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பி செல்லுதல். ஸோ இதுதான் இந்த அத்தியாயத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கஜேந்திரன் ஏன்னா நம்ம வந்து போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ கஜேந்திரன் வந்து பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறார், உடனே பகவான் அங்கே வந்தார் அப்படின்னுட்டு. ஸோ இப்படி பிரச்சனையான சூழ்நிலையில் ஒரு மிருகத்தால் பகவான் நினைக்க முடியுமா? சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒரு பக்தனால மட்டும்தான் பகவான் நினைக்க முடியும். மற்றவங்களால அந்த நேரத்துல பகவானுடைய நினைப்பு வரவே வராது. அப்படின்னா இவர் ஒரு பக்தராக இருக்கக்கூடியவர் எப்படி யானையாக பிறந்தார்? சோ அப்படி ஒரு பக்தனுடைய காலை பிடிச்சுண்டா அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். சுகதேவ் கோஸ்வாமி வந்து சொல்றார், யானையுடைய அரசனான கஜேந்திரன் எப்படி பகவான் வந்து அந்த கஜேந்திரன் விடுவிச்சார். ஸோ அந்த இடத்துல பகவான் அப்படி விடுவிச்ச உடனே எல்லாரும் வந்தாச்சு. ஆனா இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு பெரிய தலைவர் வராருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு பிரதமரே இதே நாடு அவருடையது தான், அந்த நாட்டுக்குள்ளே ஒரு இடத்துல பிரதமர் வராரு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இன்னும் எவ்வளோ ஒரு செக்யூரிட்டி, எவ்வளோ பாதுகாப்பு, இன்னும் அந்த ஏரியாவுடைய பெரிய பெரியவங்களாம் வந்துருவாங்களே. அது போல பகவான் இந்த லோகத்துக்கு வந்தாரு அப்படின்னா உடனே இந்த பௌதிக உலகத்தினுடைய அனைத்து தேவர்கள், பிரம்மா, சிவன், முனிவர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. எல்லாரும் வந்து பகவான் மேல பூ மாதிரி பொழியிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு யானை அழைச்சாலும் பகவான் வருவாரா? யாரும் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மிருகம் அழைச்சா கூட பகவான் வருவாரா என்ன? வந்து காப்பாத்துவாரா என்ன? ஏன்னா இது அவங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. இப்படி ஒரு விஷயம் எல்லாரும் வந்து ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ பக்தியோட யார் அழைத்தாலும் பகவான் வருவார். அப்ப நாம கூப்பிடும்போது வரமாட்டேங்கிறாரே பகவானா, அப்படி நாம கூப்பிடலன்னு அர்த்தம். இப்ப ஒரு பிறந்த குழந்தை, அந்த குழந்தை கத்துற கத்துக்கு அம்மா என்ன பண்ணிடுவாங்க? ஓடி வந்துருவாங்க. கண்டிப்பா நாம இப்படி அழுதா அம்மா வருவாங்கன்னு அந்த குழந்தைக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ 1 மாசம் 2 மாசம் குழந்தைன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி அழுதா அம்மா நம்ம பக்கத்துல வருவாங்க. அதே அம்மா தூக்கி அப்படி மடி மேல வச்சுட்டதுக்கு அப்புறம் அமைதியாயிடும். அதே அம்மா கீழே போட்டுட்டு எதனா வேலையா இருந்தனா கத்து கத்துன்னு கத்தும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் நம்ம இப்படி கத்தனா அம்மா வந்து நம்மளை தூக்கிடுவா அப்படின்னு. அது போல பகவான் வரல அப்படின்னா நாம அவ்வளோ அழகா பிரார்த்தனை பண்ணல, அவ்வளோ கல்மஷங்கள் நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கு அப்படின்ட்டுதான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க, பகவான் மேல எல்லாரும் பூ மாதிரி பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அதே போல ஸ்வர்கலோகத்துல இருக்கக்கூடியவா எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க அவங்களுடைய வாத்தியங்களோட, மத்தளங்கள் அவங்கவங்க வாத்தியங்களோட வாசிச்சுட்டு இருக்காங்க. கந்தர்வ லோக வாசிகள் எல்லாம் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. இப்படி அந்த இடமே வந்து ரொம்ப குதூகலமாக இருக்கு. ஏன்னா அங்க இருந்த ரிஷிகளாகட்டும், சாரணர்கள், சித்தலோக வாசிகள் எல்லாரும் வந்து அந்த புருஷோத்தமனான பகவான் முழுமுதற் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்றாங்க. பகவான் இது என்னது இது? இப்படி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. ஒரு யானை அழைச்சா கூட நீங்க வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு எல்லாரும் பகவான் வந்து புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமா இந்த முதலை
ஆக்சுவலா இந்த முதலை என்னவா இருந்தது அப்படின்னா, கந்தர்வ லோகத்துல உஹு ராஜாவா இருந்தது. ஸோ இப்படி உஹு ராஜாவா இருக்கும்போது, கந்தர்வ லோகத்துல உங்களுக்கு தெரியும். எப்படி இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப பேரழகு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அவர் என்ன பண்ணார், தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸோட ம், பெண் நண்பர்களோட இந்த தண்ணிக்குள்ள அப்படியே விளையாடிட்டு இருக்காரு. ஹைட் அண்ட் சீக். அதான் ஒளிஞ்சு விளையாடுறது. அந்த பெண்கள்லாம் போய் ஒளிஞ்சுக்குவா. இவர் வந்து தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டு, "எங்க இருக்கா? எங்க ஒளிச்சுன்னு இருக்காங்க?" அப்படின்னு போய் புடிச்சுட்டு இழுத்துட்டு வருவார். ஓகேங்களா? நம்ம வெளிய வந்து கண்ணாமூச்சி விளையாடுவோம் இல்லையா? அத ஒளிஞ்சுக்கிற விளையாட்டு, அதுபோல இவங்க தண்ணிக்குள்ள விளையாடியிருக்காங்க ஜாலியா. ஆனா, அந்த நேரத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தன் காதலிய நெனச்சுண்டு கால பிடிச்சு இழுத்தாரு. ஆனா, உள்ள இருந்தது யாரு அப்படின்னா, தேவல ரிஷி. ஆக்சுவலா தேவல ரிஷி வெளிய இருந்தா மத்தவ டிஸ்டர்ப் பண்றா. அதனால தண்ணிக்குள்ள நமக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம பாட்டு அமைதியா உட்காந்து தபஸ் பண்ணலாம். அப்படின்னு அவரு தண்ணிக்குள்ள உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா, இந்த உஹு ராஜாவுக்கு அது தெரியாது. தெரியாம என்ன பண்ணியாச்சு, அந்த தேவல ரிஷியோட கால பிடிச்சு இழுத்துட்டாரு. ஸோ, உடனே அவருக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. வெளிய இருந்தா தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு பார்த்தா, தண்ணிக்குள்ளேயும் வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டாருங்களே அப்படின்னுட்டு, தண்ணிக்குள்ள யார் இப்படி கால பிடிச்சு இழுக்கிறது முதல தான். ஸோ, அதனால நீ வந்து முதலையா போ அப்படின்னுட்டு சாபம் குடுத்துட்டாரு. உடனே அவர் வந்து கதர்றாரு, "சுவாமி நான் வந்து என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட நெனச்சுண்டு புடிச்சு இழுத்தேன். நீங்க தண்ணிக்குள்ள இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்கோ." அப்படின்னுட்டு அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ அப்படி மன்னிப்பு கேட்கும்போது, இவருக்கே சரி ஓகே. இவர் வந்து தெரிஞ்சு எதுவும் பண்ணல. தெரியாம தானே பண்ணிட்டார். இவரு கதர்றாரு, "ஐயோ! என்ன இப்படி எனக்கு ஒரு சாபம் குடுத்துட்டீங்க. முதலையா போன்னு வேற சாபம் குடுத்துட்டீங்க. என்னங்க இது? நான் முதலையா போய் எப்படியெல்லாம் இன்னும் கஷ்டப்படணும்? என்னுடைய ப்ளீஸ் எனக்கு வந்து இந்த சாபத்திலிருந்து விமோசனம் அடையறதுக்கு எதனா ஒரு வழி சொல்லுங்களேன்." அப்படின்ட்டு அவர் வந்து கெஞ்சி கூத்தாடுறாரு. சரி ஓகே. அப்ப அந்த தேவல ரிஷி அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "சரிப்பா நீ வந்து இவ்ளோ கெஞ்சுற. நான் வந்து சாபம் குடுத்தது குடுத்தது தான். அத வந்து என்னால வந்து மாத்த முடியாது. ஆனா, நான் உனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலா இங்க வந்து இந்த நதி, அந்த இடத்துல இந்த இடத்துக்கு நீ போயேன். அந்த இடத்துல நீ போய் இரு. அங்க வந்து கஜேந்திரன் யானை வரும். ஆக்சுவலா அது வந்து அகஸ்தியர் அந்த யானைக்கு ஒரு பக்தனுக்கு சாபம் குடுத்தது. ஸோ, இப்ப அவர் தான் வந்து என்னவா வரப்போறாரு, யானையா வரப்போறாரு. ஸோ, அந்த யானையோட கால நீ பிடிச்சன்னு வச்சுக்கோயேன், ஸோ உனக்கு இந்த சாபத்திலிருந்து விமோசனம் கிடைக்கும். அதே போல நீ பகவானையும் பார்க்கலாம். அதுவும் ஃபேஸ் டு ஃபேஸ். இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா? சொல்லுங்க. நம்ம வந்து எவ்ளோ தவம் பண்ணாலும் பகவான வந்து பார்க்கறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அப்படி இருக்கும்போது, பகவான நேருக்கு நேர் உன்னால தரிசனம் பண்ண முடியும். ம். அதேபோல யார் கால பிடிக்கணும்? கரெக்ட்டா அந்த பக்தனான கஜேந்திரனோட கால தான் பிடிக்கணும். ஸோ, அதுதான் உனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னுட்டு சொல்லிட்டாரு. உடனே இந்த உஹு ராஜாவும் என்ன பண்ணியாச்சு, நேரா போயி அந்த இடத்துல காத்துட்டு இருக்காரு. எப்ப இந்த கஜேந்திரன் வருவாரு அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஸோ, இப்ப கஜேந்திரன் வந்தாச்சு. ஸோ, அதனால தான் கஜேந்திரன் வந்ததுக்கப்புறம் அவர் கால வந்து புடிச்சாரே தவிர, அவர் வந்து சாப்பிடவே இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1 நாளா, 2 நாளா அந்த முதல கால புடிச்சத தவிர சாப்பிட்டுச்சா யானைய? இல்ல. அப்படியே கால புடிச்சுட்டே இருந்துச்சே தவிர, ஒண்ணுமே பண்ணல. அதுக்கப்புறம் யானைய அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போச்சு. எப்படின்னா, இந்த யானை கத்துற கத்துக்கு பெருமாள் வருவார். அப்படின்னு நெனச்சுண்டு என்ன பண்ணுச்சு, அந்த தண்ணிக்குள்ளேயே அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்படியே பாருங்க 1000 வருடங்கள். அதுவும் சாப்பிடல. தண்ணிக்குள்ள வெறும் இழுத்துக்கிட்டே திரிஞ்சுட்டு இருந்ததே தவிர, அதுவும் ஒண்ணுமே பண்ணல. ஸோ, இப்ப பகவான் என்ன பண்ணார்? நேரா வந்தார். சுதர்சன சக்கரம் விட்டார். அந்த முதலைய கொன்னார். கொன்னதுக்கப்புறம் அந்த உஹு ராஜாக்கு அவருடைய ரூபம் கிடைச்சிருச்சு. ஸோ, ரூபம் கந்தர்வ ரூபம் கிடைச்சிட்டு, பகவான அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் இப்பதான் பகவானுடைய அந்த பெருமாளுடைய ரூபத்த பார்க்குறார். அப்படியே அசந்து போயிட்டார். என்ன இவ்வளவு ஒரு அழகான ரூபமா? ம். அப்படி அந்த பகவானுடைய அழக பார்த்து ரசிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவருடைய லோகமான கந்தர்வ லோகத்துக்கு அவர் வந்து திரும்பி ஏன்னா அவருடைய அனைத்து பாவங்களும்
அழிக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா பகவானுடைய சுதர்சன சக்கரத்தால் அவரோட அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டுடுச்சு. அடுத்தது நம்மளுடைய கஜேந்திரன். இப்ப அவரை பத்தி பார்க்கலாம். ஸோ யானையுடைய அரசன் யாரு? கஜேந்திரன். இவர் வந்து பகவானால காப்பாற்றப்பட்டார். ஏன்னா பகவான் வந்து அவ்வளவு வேகத்துல ஓடி வந்தார். ஏன்னா கருடனே பயங்கர வேகம். அதாவது காற்றை விட வேகமானவர் யாரு? கருடன். அதை விட வேகமா பெருமாள் ஓடி வந்தார். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருமாளுக்கு தன்னுடைய பக்தர்கள் மேல அவ்வளவு ஒரு பிரியம். அப்படி ஓடி வந்து சுதர்சன சக்கரம் விட்டு அந்த முதலைய கொன்னு அதுக்கப்புறம் கஜேந்திரனையும் காப்பாத்தியாச்சு. ஸோ அப்படி பகவான் கொன்னதுக்கு அப்புறம் இப்ப யானைக்கு சாருபிய முக்தியை கொடுத்தாச்சு. ஸோ சாருபிய முக்தி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவலா 5 வகையான முக்திகள் இருக்கு. அதுல முதல்ல வந்து சாயுஜ்ய முக்தி. அதாவது இந்த ஞானிகள் யோகிகள்லாம் வந்து எங்க போய் உட்காந்துடும், அந்த பிரம்ம ஜோதியில போய் உட்காந்துடுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் என்ன சாயுஜ்ய முக்தி. ஸோ அவங்களால வந்து அந்த ஜோதிக்குள்ள நுழைய முடியாது, ஜோதியிலே உட்காந்துட்டு இருப்பா, அவ்வளவுதான். அப்ப அந்த ஜோதிக்குள்ள பகவானுடைய உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்குள்ள யாரால நுழைய முடியும் அப்படின்னா பக்தர்களால மட்டும்தான் நுழைய முடியும். ஸோ ஞானிகளோ யோகிகளுக்கோ அங்க இட்ஸ் நாட் அலவுட். ஓகே. ஸோ அடுத்தது சாலோக்கிய முக்தி. ஸோ அந்த பகவானுடைய உலகத்துல நுழையறதுக்கான அனுமதி கிடைச்சாச்சு. யாரு? பக்தர்களுக்கு. அடுத்த முக்தி சாரூபிய முக்தி. ஸோ சாரூபிய முக்தி அப்படின்னா இப்ப பகவானை போலிய ரூபம். பகவானை போலியே சதுர்புஜங்கள் வச்சுட்டு இருப்பாங்க, சங்கு சக்கர கதாபத்மா வச்சுட்டு இருப்பாங்க. பகவானை போலியே ரூபம், அந்த அழகு. அதே போல இந்த மஞ்சள் நிற பட்டாடை, அதே இந்த ரெட் கலர்ல இந்த கச்சம், அதே போல அந்த ஒட்டியானம். ஸோ இப்படி அனைத்து மாலைகள், அந்த மகர குண்டலங்கள் அப்படின்ட்டு பகவானை போலே பார்க்குற அப்படி சேம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா 2 மட்டும் மைனஸ். என்ன அப்படின்னா ஸ்ரீவத்சக்குரி, அது வந்து மகாலட்சுமியோட இருப்பிடம். ஸோ அது வந்து மற்றவாளுக்கு இருக்காது. அதே போல கௌஸ்துபமானி, ஓகேங்களா, அந்த கௌஸ்துப மாலை போட்டுருப்பார். ஸோ அது 2 மட்டும் இந்த சாருபிய முக்தி யாருக்கு கிடைக்கிறதோ அவங்களுக்கு இருக்காது. அடுத்தது சார்ஷ்டி முக்தி. ஸோ பகவானை போலிய 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக கொண்டவர்கள். ஸோ அது என்ன 6 ஐஸ்வர்யங்கள்? நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு புராணத்துல பராசர முனிவர் வந்து சொல்றாரு, ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ரீய ஞான வைராக்கியோச்சைவ க்ஷண்ணாம் பக இதிங்கணாம். ஸோ பகவானுக்கு பலம், புகழ், செல்வம், அறிவு, அழகு, வைராக்கியம் அப்படின்ற 6 ஐஸ்வர்யங்கள் பூரணமாக இருக்கும். ஸோ அந்த 6 ஐஸ்வர்யங்கள் யாருக்கு பூரணமாக கிடைக்கும் அப்படின்னா இந்த சார்ஷ்டி முக்தி யாரெல்லாம் வாங்குறாலோ அவங்களுக்கும் அது வந்து கிடைச்சிடும். அடுத்தது வந்து சாமீபிய முக்தி. பகவான் கூடயே இருந்துட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு சேவை செஞ்சுண்டு லீலை பண்ணிண்டு, இப்போ பகவான் எங்கெல்லாம் லீலை பண்றாரோ அந்த இடத்துக்கெல்லாம் இவாளும் கூட போய் இருப்பா. ஸோ இது வந்து சாமீபிய முக்தி. இப்போ பாருங்க, இந்த 5 வகையான முக்தி நான் சொல்லியாச்சு. ஸோ இப்போ யாராருக்கு எது எது தேவையோ அதாவது அவங்க பகவான் கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து கஜேந்திரனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா சாருபிய முக்தி. ஓகேங்களா. ஸோ இப்படி பகவானை போலயே அந்த மஞ்சள் நிற ஆடை, 4 கைகள், பகவானை போலயே ரூபம் எல்லாம் கிடைச்சாச்சு. அதே போல தேக அங்கங்கள் அனைத்தும். ஸோ அப்படியே பகவானை போலே அந்த ஒரு பாக்கியம், அந்த ரூபம் யாருக்கு கிடைச்சது அப்படின்னா கஜேந்திரனுக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா ஆக்சுவலா இவர் வந்து முன் ஜென்மத்துல ஒரு நல்ல வைஷ்ணவராக இருந்தார். எப்படி அப்படின்னா பாண்டிய நாடு. ஏன்னா நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல இருக்கும் போதே சேர சோழ பாண்டியர்கள் இல்லையா? ஸோ அங்க வந்து பாண்டிய நாட்டு அரசனாக இருந்தார். அதாவது இந்த திராவிட தேசம், சவுத் இந்தியால திராவிட தேசத்துல தென்னிந்தியால இவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ இந்திரதிம்ன ராஜாவா இருந்தார். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா தாமிர தேசம், ஓகே, அந்த காலத்துல வந்து எந்த ஊர்
நமக்கு தெரியும். பட் இப்ப எல்லா ஊர் பேரெல்லாம் மாறியாச்சு இல்லையா? ஸோ தாமில தேசம், அந்த தேசத்துல பாண்டிய ராஜாவாக இந்திரதிம்னன் வந்து இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல ஓகேப்பா நாம வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு, ஏன்னா இவர் வந்து ஒரு நல்ல ராஜா. அதனால்தான் ஓகே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகணும். சின்னவங்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கிறவாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாவர வரையும் நானே அந்த சீட்ல உட்காரணும்னு தான் யோசிச்சுட்டு இருப்பா. இல்லையா? ரிட்டையர்மெண்ட்ன்றதே வாங்கவே மாட்டாங்க. ஸோ இந்த ராஜா என்ன பண்றாரு, தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு, நாட்டு மக்களை தன்னுடைய குழந்தைகளை விட மேலாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் எப்படியெல்லாம் நம்ம வந்து ராஜ பரிபாலனம் பண்ணணும் அப்படின்ட்டு அனைத்து உபதேசங்களையும் தன் மகனுக்கு சொல்லி, அனைத்தையும் தன் மகன்கிட்ட ஒப்படைச்சுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ராஜ்யத்தையே விட்டுட்டு அவர் வந்து மலைய அதாவது மலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறார். ஸோ அந்த இடத்துல போய் ஒரு சின்ன குடிசை போட்டுண்டு அவர் வந்து ஒரு சின்ன ஆசிரமம் போல வச்சுண்டு அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கார். பகவானுடைய நாம ஜபம் பண்ணிண்டு, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிண்டு, பகவானை நினைச்சு தியானம் பண்ணிண்டு இப்படியே இருக்கார். ஸோ இப்படியே சில காலம் ஆயிடுது. அவருக்கு அப்படியே ஜடாமுடி எல்லாம் வந்துடுச்சு. இப்படி ஒரு தவம் பண்றாரு. இப்படி இருக்கும்போது ஆக்சுவலா இவர் வந்து மௌன விரதம் வேற இருக்கார். ஸோ எதற்காக மௌன விரதம் இருக்காரு அப்படின்னா, நீங்க நெறைய பிரச்சனைக்கு எது தெரியுங்க காரணம்? நம்மளோட வாய் தான். நம்ம வாய மட்டும் கொஞ்சம் அடக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆ. ஸோ ஒரு சின்ன விஷயமே பெருசா ஊதி டமால்னுட்டு வெடிக்க வச்சுருவாங்க. ஸோ அதனால மௌன விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் என்ன பண்றார், மௌன விரதம் இருக்கார். அப்படியே பகவான வந்து தியானிச்சுண்டு, அப்படியே பகவானுடைய அந்த பக்தி பிரேமை பரவசத்துல மூழ்கி இருக்கார் அவரு. இந்திரதும்ன ராஜா முழுமையாக பகவானுடைய பக்தி பாவத்துல இருக்கார் அவர். அப்படியே அந்த பரவசத்துல பகவான் நினைச்சு தியானம் பண்ணிட்டே இருக்கார். அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அகஸ்தியர் தன்னுடைய சீடர்களோட வர்றார். அப்படி வரும்போது அகஸ்தியருக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. என்னடா நம்ம வந்திருக்கோம். ஆனா இந்த இந்திரதிம்ன ராஜா கண்ணே திறக்கல. நம்மள வரவேற்கவே இல்ல. இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள வரவேற்கணும். இல்லையா? பட் இவர் வந்து அப்படியே பகவானுடைய தியானத்திலேயே அந்த சிந்தனையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் கண்ணை திறந்து பார்க்கவே இல்ல. உடனே அகஸ்தியருக்கு கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்துட்டு அந்த ராஜா வந்து நீ வந்து ஒரு மந்த புத்தி இருக்கக்கூடிய ராஜாவோ சரி யானையா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். மந்த புத்தி இருக்கக்கூடிய யானையாக போன்னு சாபம் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டார். ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இங்க உட்கார்ந்துட்டு இருக்க அந்த இந்திரதும்ன ராஜாக்கு அகஸ்திய முனி வந்ததும் தெரியாது, சாபம் கொடுத்ததும் தெரியாது. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் பகவானே நினைச்சு அந்த பகவானுடைய தியானத்துல இருந்தார், மூழ்கி போயிருந்தார். ஆனா இப்ப சாபம் கிடைச்சாச்சு. என்ன ஆயிடுச்சு, இவருக்கும் அந்த காலம், ஏன்னா பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் இறந்து தானே ஆகணும். ஸோ அப்படி அவருடைய காலம் முடிஞ்ச உடனே அவர் வந்து ஒரு யானையாக பிறந்தாச்சு. அதுவும் மந்த புத்தி இருக்கக்கூடிய யானை. அதனால முன் ஜென்மத்துல பக்தராக இருக்கக்கூடிய அவர் இப்ப வந்து ஒரு யானையாக பிறந்துட்டார். யானையா பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. யானையா பிறந்ததுக்கப்புறம் தன்னுடைய பெண் யானைகளோட, தன்னுடைய மகள்கள், குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸோட நேரா அங்க வந்து குளிச்சதெல்லாம் தெரியும். இல்லையா? ஸோ இப்படியே அகஸ்தியர் அந்த இந்திரஜும்ன ராஜாவ சாபம் குடுத்ததுனால தான் அந்த பக்தர் இப்ப என்னவா வந்து பொறந்தாச்சு? யானையா வந்து பொறந்தாச்சு. அதுவும் மந்த புத்தி இருக்கக்கூடிய யானையா பொறக்கணும்னு ஆச்சு. ஏன்னா பக்தி தொண்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த ஜென்மத்துல அந்த பக்தி வந்து தொடரும். மறக்க மாட்டாங்க. ஏன்னா பௌதிக விஷயங்கள் தான் மறக்கும். ஆன்மீக விஷயங்கள் மறக்காது. ஆனா அவர் சாபம் குடுத்து மந்த புத்தி இருக்கக்கூடிய யானையா பொறக்கணும் அப்படின்ட்டு தான் சாபம் குடுத்தாச்சு. ஸோ அதனால அந்த யானைக்கு ஒண்ணுமே தெரியல. நார்மல் யானைய போலயே வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா விதிவசத்தால என்ன ஆயாச்சு? அந்த முதலை அந்த கால புடிச்சாச்சு. கால புடிச்சது சாப்பிட்டுச்சா? இல்ல. கால புடிச்சுட்டே இருக்கு. கடிச்சுட்டே இருக்கு. உள்ள தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. கடைசியில பகவானுடைய
அந்த கருணை என்ன ஆச்சு அப்படின்னா, உயிர் போற நேரத்துல பகவானோட நினைப்பு வந்துடுச்சு அந்த யானைக்கு. ஸோ நினைப்பு வரவே தான் அவர் வந்து என்ன பண்ணாரு, பகவானுடைய அந்த பிரார்த்தனைகள அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சார். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நம்ம வந்து நெறைய பார்த்துருக்கோம். ஆல்ரெடி பிடிஎஃப்பா அனுப்பியிருக்கோம். ஸோ அந்த பிரார்த்தனைகள நமக்கு இந்த கஜேந்திரனுடைய பிரார்த்தனைகளும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அத வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ அத படித்தால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு அதையும் இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி பகவானுடைய பிரார்த்தனை வச்சதுனால உடனே பகவான் என்ன பண்ணியாச்சு, அந்த இடத்துக்கு ஓடி ஓடி வந்தார். ஸோ அந்த முதலைய கொன்னு பகவான் வந்து இந்த யானைக்கு கஜேந்திரன் வந்து சாருபிய முக்தியும் கொடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது யாரு? அங்க இருக்கக்கூடிய கந்தர்வர்கள், சித்தர்கள், தேவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன இது? பகவானுடைய இந்த அற்புதமான செயல். யார் கூப்பிட்டாலும் பகவான் வருவார்ன்னு எங்களுக்கு தெரியாம போச்சே! அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. பகவான் அவ்வளோ வேகமா கருடன் மேல ஓடி வந்து அந்த கஜேந்திரன அப்படி ஒரு குழந்தைய போல தூக்கிக்கிறார். ஏன்னா பகவான பொறுத்தவரை எல்லாரும் பகவானுடைய குழந்தைங்க தானே! இல்லையா? ஸோ அப்படி பகவான் வந்து அந்த குழந்தைய போல தூக்கிக்கிறார். ஓ! சுகதேவர் சொல்லிட்டு இருக்காரு. பரீட்சித் மகாராஜா, அந்த யானையுடைய அரசன காப்பாத்த சாக்ஷாத் பகவானே ஓடி வந்தார். ஏன்னா அவர் ஓடி வந்த விஷயத்த நம்ம போன அத்தியாயத்துல பார்த்தோம். ஆ கருடனையே எடுத்துட்டு அவர் ஓடி வந்தார். ஏன்னா கருடனை விட தான் வேகம் அப்படின்ட்டு அந்த வேகத்தை காட்டி ஓடி வந்து காப்பாத்தினார். இல்லையா? ஸோ அப்படி யார் ஒருத்தர் இந்த கஜேந்திர மோட்சத்தை, ஏன்னா இது அவ்வளவு ஒரு அற்புதமான லீலை. யார் ஒருத்தர் இத கேட்கறாங்களோ அவங்க உயர் கிரகத்திற்கு உயர்த்தப்படுவார்கள். இந்த கதை யார் பக்தியோட கேட்கறாங்களோ அவங்களுக்கு இந்த பௌதீக கல்மஷங்கள், இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் அவங்கள அண்டவே அண்டாது. கெட்ட கனவுகள் வராது. அவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எந்த ஒரு கெட்டதும் அவங்க விட்டு காணாமலே போயிடும். ஸோ யார் ஒருத்தர் இத வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே, படுக்கையிலிருந்து எழுந்திரிச்ச உடனேயே இத கஜேந்திர மோட்சத்த நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து பிராமணரா, க்ஷத்திரியனா, வைஷ்யனா எதுவாக இருந்தாலும், ஏன்னா ஒரு பக்தனுடைய கதை இது. அந்த பக்தனுடைய கதைய கேட்டாலே அவங்களுக்கெல்லாம் நினைச்சாலே போதுமாம். அவ்வளவு சிரேஷ்டமானது. ஏன்னா சில பேருக்கு கெட்ட சகுனங்கள், கெட்ட கனவுகள், இந்த தொல்லைகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். அனைத்துல இருந்து பகவான் அவங்களை விடுவிப்பார். அதே போல பகவான் வந்து சொல்றாரு. ஏன்னா பகவானே திருப்திப்படுத்தின இந்த கஜேந்திரனுடைய பிரார்த்தனைகள். ஸோ பகவான் வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சார். கஜேந்திரன் சொன்ன அந்த பிரார்த்தனைகள் பகவான் ரொம்ப திருப்தி அடைஞ்சாரு. ஸோ திருப்தி அடைஞ்சிட்டு பகவான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 8 ஸ்லோகங்கள் பகவான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது யார் ஒருத்தர் காலையில எழுந்திரிச்ச உடனேயோ, இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ, யார் ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்களோ, இல்ல கஜேந்திரா உன்ன நினைக்கிறாங்களோ, இல்லனா இந்த ஏரி, இது எங்க நடந்தோ அந்த ஏரிய நினைக்கிறாங்களோ, அந்த மலைகள், ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2 கிளாஸ்க்கு முன்னாடி அந்த மலைகள் எப்படி இருந்தது, அங்க இருந்த குகைகள், அங்க இருந்த தோட்டங்கள், அங்க இருந்த மரம், செடி, கொடிகள், அங்க இருந்த பறவைகள், அங்க இருந்த பூக்கள், கனிகள் எல்லாம் பார்த்தோம். அதே போல அங்க இருந்த மூங்கில் செடிகள், அங்க அவ்வளவு சொர்க்கலோக வாசிகள் எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதே போல இந்த பிரம்மா, சிவன் எல்லாரும் வந்து அங்க வந்து ரெஸ்ட் எடுப்பாங்களாம். அதே போல அங்க வந்து சிகரங்கள் 3 இருந்தது. ஏன்னா அது வந்து திரிகூட்ட மலை தானே. ஸோ தங்கம், வெள்ளி, இரும்பு அப்படின்னா அந்த 3 சிகரங்கள் இந்த மலைய நினைச்சாலும், ம். அதே போல பார்க்கடல். ஏன்னா அங்க வந்து பார்க்கடல் தானே இருக்குன்னு பார்த்தோம். இல்லையா? அதே போல அந்த ஆன்மீக வெளிச்சம். ஏன்னா பகவானுடைய அந்த ஆன்மீக கதிர்கள்
அங்க அவ்வளோ அந்த பிரகாசமான அந்த இடம், அந்த ஸ்வேத தீபம். ஸோ இதெல்லாம் யார் நினைக்கிறாங்களோ, அந்த வெள்ளைத்தீவு, அந்த ஸ்வேத தீபத்தை யார் நினைக்கிறாங்களோ, அதே போல் என்னுடைய மார்பில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவத்ச குறி, கௌஸ்துப மாலை, அதே போல் வைஜெயந்தி மாலை, இதெல்லாம் யார் நினைக்கிறாங்களோ, அதே போல பகவானுடைய கௌமோதகின்ற அந்த கதை, பகவான் கதை வச்சுட்டு இருப்பாரு இல்லையா, சங்கு சக்கர கதாபத்மா. ஸோ அந்த கதை, கௌமோதகின்ற அந்த கதை, பகவான் கையில் வச்சுட்டு இருக்க அந்த சுதர்ஷன சக்கரம், அந்த பாஞ்சஜன்யம்ன்ற அந்த சங்கு, அப்புறம் பகவானுடைய வாகனமான கருடன், அப்புறம் வந்து பகவானுடைய படுக்கையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன், பகவானுடைய சக்தியின் விரிவங்கமான ஸ்ரீதேவி. ஸோ இதெல்லாம் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல விதமான என்ன பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியது. அதே போல பகவானுடைய விரிவங்கமான யாரு, பிரம்மதேவராகட்டும், நாரதராகட்டும், சிவபெருமானாகட்டும், பிரகல்லாதர், இவங்கெல்லாம் பகவானுடைய பக்தர்கள் தானே. ஸோ இவங்கெல்லாம் யார் நினைக்கிறாங்களோ, அதே போல பகவானுடைய அவதாரங்கள் என்ன, மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், இந்த அவதாரங்கள் யார் நினைக்கிறார்களோ, அதே போல எல்லையற்ற பகவானுடைய சக்திகள், யாரெல்லாம் பகவானை பற்றி கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அந்த பக்தியோட, அதை வந்து பகவான் சிரேஷ்டமானது. ஸோ அனைத்து மங்களகரமான விஷயங்களும் அவங்களுக்கு வந்து நடக்கும். அதே போல பகவானுடைய விரிவங்கம் என்னென்ன, சூரியன், சந்திரன், அக்னி, ஓம்காரம், இந்த பரம சத்தியம், அதே போல மொத்த ஜட சக்திகள். அது என்ன ஜட சக்திகள்? ஏன்னா இந்த இயற்கையா நீங்க பார்க்கக்கூடிய மலர்கள், அந்த மலர்களுக்கு வண்ணத்தை கொடுத்தது யாரு, அந்த மலர்களுக்குள்ள அந்த நறுமணத்தை வைத்தது யாரு? இப்ப பழங்கள்னு பாக்குறோம், அந்த பழங்கள்ல அந்த டேஸ்ட், அந்த ரசத்தை கொடுத்தது யாரு? சோ அனைத்தும் பகவானுடைய கருணை தானே, இல்லையா? சோ இப்படி பகவானுடைய இந்த ஜட சக்திகள் அனைத்துமே பகவான் எவ்வளவு அற்புதமாக படைச்சிருக்கார். இது அனைத்துக்கும் பகவான் காரணம் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா நம்மளால ஏதாவது ஒண்ணு வண்ணம் தீட்டிட்டு நேச்சுரலா வைக்க முடியுமா என்ன? கிடையாது. நேச்சுரலா ஏதாவது ஒரு டேஸ்ட் நம்ம கொடுக்க முடியுமா என்ன? கிடையாது. நாமளா நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு மாற்ற முடியுமா? எதுவும் முடியாது. ஏன்னா எல்லாமே இயற்கையானது. ஸோ அதே போல பசுக்கள், பிராமணர்கள், அதே போல பக்தி தொண்டு செய்யக்கூடியவர்கள், பகவானுக்கு பக்தி செய்யக்கூடியவர்களை நினைக்கிறது. அதே போல தக்ஷனுடைய மகள்கள், ஏன்னா அவங்கள வந்து சோமன், கஷ்யபர் இவங்க எல்லாம் திருமணம் செஞ்சுட்டாங்க. ஸோ அவங்களால நிறைய சந்ததி உற்பத்தி இந்த லோகத்துல நடந்தது. ஸோ அவங்கள நினைக்கக்கூடியவர்கள். அதே போல நதிகள் இருக்கு இல்லையா, கங்கா, யமுனா, சரஸ்வதி, நந்தா, ஸோ இப்படியாப்பட்ட நதிகளை நினைக்கிறது. அதே போல ஐராவத யானையை நினைக்கிறது, பகவானுடைய பக்தனான துருவ மகாராஜனை நினைக்கிறது, அப்புறம் 7 ரிஷிகள், அதே போல அதிகமான பகவான் மேல பக்தியுள்ள மனிதர்கள், வைஷ்ணவர்கள், அவங்கள நினைக்கிறது. இது அனைத்தையும் யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு அனைத்து பாவ விளைவுகள்ல இருந்து அவங்க விடுபடுவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லா பாவ விளைவுகள்ல இருந்து அவங்க விடுபட்டுருவாங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கலாம் இல்லையா? ஸோ அனைத்து வகையான பாவங்களும் அவங்களை விட்டு விலகிடும். ஸோ பகவானை நினைத்தாலும் சரி, பகவானுடைய பக்தர்களை நினைத்தாலும் சரி. அதே போல யார் ஒருத்தர் பகவான் சொல்லிட்டு இருக்கார், அதாவது படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் போதே இப்படி என்ன நினைச்சு யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றாங்களோ, அதாவது இப்ப கஜேந்திரன் சொன்னார் இல்லையா, அந்த பிரார்த்தனைகள், அவனுக்கு மரணம் வந்ததுக்கு அப்புறம் அவன் என்னுடைய உலகமான ஆன்மீக உலகத்தில் நித்தியமான வாசம் செய்வார்கள். யாரெல்லாம் இப்ப கஜேந்திரன் சொன்னார் இல்லையா, பாடினார் இல்லையா பிரார்த்தனைகள், அந்த பிரார்த்தனைகளை சொல்றாங்களோ அவங்க நித்தியமாக, வெறும் 28 ஸ்லோகம் தான் வந்துச்சு. 28 ஸ்லோகம் சொல்றதுக்கு வெறும் 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் தான் ஆகும் வந்துச்சு, அவ்வளவுதான். அந்த 28 ஸ்லோகத்தை சொல்றதுக்கு
3 நிமிஷம். நம்மளுக்கு 24 மணி நேரத்துல ஒரு 3 நிமிஷம் நமக்கு டைம் இருக்காதா என்ன? இத யார் ஒருத்தர் சொல்றாங்களோ, அவங்கலாம் கண்டிப்பாக ஆன்மீக உலகத்திற்கு உயர்த்தப்படுவார்கள். நித்தியமாக என்னுடைய லோகத்துல என் கூடயே வாழ்ந்துருவாங்க அப்படின்னு பகவான் சொல்றாரு. ஓகே. ஸோ இப்படி சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த ரிஷிகேஷர் இப்படி இந்த உபதேசத்த எல்லாம் சொல்லிட்டு பகவான் என்ன பண்றாராம், தன்னுடைய பாஞ்சஜன்யம் அப்படின்ற அந்த சங்கம் வந்து ஊதுறார். ஸோ அந்த சத்தத்த கேட்ட உடனே அனைத்து தேவர்கள், பிரம்மா எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷம் அடையறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்றாரு, தன்னுடைய வாகனமான கருடன் மேல ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதோட நமக்கு 4வது அத்தியாயம் முடியறது. நாளைக்கு நம்ம வந்து 5வது அத்தியாயம் பார்க்கலாம். ஸோ இந்த 4வது அத்தியாயத்துல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா.